வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பிரசாந்த் கிஷோர் சொன்ன திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய திமுகவினர் இந்த ஒரு தேர்தலில் எதிர்பாராத தொகுதிகள்லாம் 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்காங்க. முக்கியமான தொகுதிகள் நிறையவே இருக்குது. அதாவது வேலூர், அதன் பிறகு பார்த்திங்கன்னா முக்கிய இடமாக இருக்கக்கூடிய கோவை, ஈரோடு, தேனி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. ஓகேங்களா, ராமநாதபுரம் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி பெரும்பான்மையாக இருக்கிறதுனால அடுத்து அவர் பார்த்திங்கன்னா சரி இது முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தொடங்குவோம் அப்படின்னு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஆட்டத்துக்காக பார்த்திங்கன்னா தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இப்போ விக்கிரவாண்டி தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலைமையில் திமுக தேர்தல் பணிக்குழு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவத்தை அறிவிச்சிருக்கு. என்னன்னா இந்த குழுவில் அமைச்சர்கள் சக்கரபாணி, தாமோ அன்பரசன், அதாவது CV சங்கர், CV கணேசன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஜெகத் ரட்சகன் MP, லட்சுமணன் MLA ஆகியோர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காங்க. இது முன்னதாக என்னன்னா இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய புகழேந்தி அவர்கள் உயிரிழந்ததன் காரணமாக அந்த ஒரு தொகுதியில் வெற்றி பெற முக்கியமான புள்ளிகளை வச்சு பார்த்திங்கன்னா வேலையை பார்த்திங்கன்னா பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பார்த்திங்கன்னா தலைவராக விளங்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அடுத்த அவருடைய குறிக்கோள் 200+. ஓகேங்களா, 200+ நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கம் பார்த்திங்கன்னா அவர் இருப்பதாகவும் சமீபத்தில் நடந்த திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் பேசியிருக்கிறார். ஓகேங்களா, ஏன்னா 2026 சட்டப்பேரவை தேர்தல் பார்த்திங்கன்னா நடைபெற இருக்கின்ற சூழலில் அங்கே பார்த்திங்கன்னா பெரும்பாலான வெற்றியை பதிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் பார்த்திங்கன்னா ஒரு சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் தற்சமயம் வரைக்கும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.